Hello friends, welcome to Papa's Tips. இன்னைக்கு நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு டிப்பு தான். இன்னைக்கு நெக் கிட்ட பிளாக்காக இருக்குது அந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு டிப் தான். நான் இங்கே பேக்கிங் சோடா ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிற ஆலோவேரா ஜெல், வெளியே வந்து ஆலோவேரா ஜெல் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. நீங்கள் வீட்டிலே கத்தாழை வந்து நெட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும், ஓகேங்களா, வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடார் வினிகர் வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியே வாங்குகிற ஜெல் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்காது, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, உங்கள் நெக்குக்கு போடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா. இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ், பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அது எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆப்பிள் சிடார் வினிகர் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஆப்பிள் சிடார் வினிகர் இல்லைனா பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குது இல்லையா, அந்த பொட்டேட்டோ ஜூஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க. இந்த ஆலோவேரா ஜெல் நீங்கள் இதில் போடும்போது உங்களுக்கு க்ரீமி மாதிரி வரும். ஸோ அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்குமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய போட்டுக்கோங்க ஆலோவேரா. இந்த ஆலோவேரா நீங்கள் ஒன்று வாங்கி ஜஸ்ட் வீட்டில் வந்து இருக்கிற தொட்டியில் வந்து நெட்டை வச்சிங்கன்னா அது பாட்டுன்னு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே கூட வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வெளியே ஆலோவேரா ஜெல் வாங்குறத வந்து தவிர்த்துக்கோங்க. வீட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் கண்டிப்பாக அந்த பிளாக் வந்து மறைஞ்சிட்டே வரும். நீங்கள் பார்ப்பீங்க கிராஜுவல். நல்லா காய விடுங்க. காய விட்டுட்டு காய விட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் மசாஜ் பண்ணுறது தான் இதில் ரொம்பவே முக்கியம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.